எல்லோருக்கும் வணக்கம். R&D ஃபார் ஸ்டாக் மார்க்கெட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு நான் கிரியேட் பண்ணிக்கிற போர்ட்ஃபோலியோவில் என்னோட ஹோல்டிங்கில் ஒரு கம்பெனி ஸ்டாக் ஆட் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கம்பெனி ஸ்டாக் வந்து என்னோட ஃபில்டர் கண்டிஷன் என்ன நியூஸ் மூலமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் மூலமாக என்னோட ஃபில்டர் கண்டிஷனில் வந்திருக்கு. இந்த கம்பெனியை செக்யூர்ட் மேஜர் ஆர்டர் ஃப்ரம் ONGC ஃபார் சைபர் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்யூஷன்ஸ். Valiant Communication Limited has secured an order from Oil and Natural Gas Corporation ONGC, a Government of India enterprise, for its beyond the firewall cyber security defense strategy solutions. இந்த கம்பெனி வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, incorporated in 1993, Valiant Communication Limited manufactures communication equipment primarily for power utilities, other utilities and provides allied services பண்ணக்கூடிய கம்பெனி. ஸ்டாக் வந்து ஸ்மால் கேப் செக்டரில் தான் வருது. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 496 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 650, 52 ஹையில் 650, 155, ஸ்டாக்கோட PE 79.8. ஸோ PE ரேஷியோ வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது வேல்யூஷன் படி பார்க்கும்போது. ஸோ வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக் அவாய்ட் பண்ணுறது நல்லது. புக் வேல்யூ 68, டிவிடெண்ட் ஈல்ட் 0%, ROCE 19.1%, ROE 14.6%, ஃபேஸ் வேல்யூ 10. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறதுனால ஃபியூச்சரில் ஸ்பிளிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடச்சி அப்படின்னா நீங்கள் கம்மியான குவான்டிட்டிஸ் வச்சிங்கன்னா கூட உங்களோட குவான்டிட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூ 10 இருக்க ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 1 இயரில் சார்ட்டில் பார்த்தோம்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 இயருக்கு முன்னாடி வந்து 165 ரேஞ்சில் இருந்து இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் நல்லாவே ரெக்கவரி ஆகி 600 ரூபீஸ் ரேஞ்சுக்கிட்ட இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நீங்கள் கம்மியான குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்லை வந்து ப்ரைஸ் கீழ் டவுன் ஆகுதான்னு பார்த்துட்டு அடிஷ்னலாக குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கம்பெனிக்கு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, கம்பெனி இஸ் எக்ஸ்பெக்டட் டு கிவ் குட் குவார்ட்டர், கம்பெனி ஹஸ் டெலிவர்ட் குட் ப்ராஃபிட் growth ஆஃப் 70.6%. CAGR growth வந்து லாஸ்ட் 5 இயரில் நல்லாயிருக்கு. கம்பெனியில் நெகட்டிவ் நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூட 9.37 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க, டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் டிக்ரீஸ் ஆகிருக்கு, -2.41%. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக இருக்குது, 3.87% ஓவர் லாஸ்ட் 3 இயர்ஸ். டெப்டார் டேஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் தான். 70.2 டேஸ்லேருந்து 85.6 டேஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்டர் படி இவங்க பண்ணியிருக்க சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 13.31 கோடி, எக்ஸ்பென்சஸ் 9.39 crore, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எங்களுக்கு கிடைக்கிறது 3.92 crore, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 29.45%, அதர் இன்கம் 0.07 crore, இன்ட்ரெஸ்ட் 0.04 crore, டெப்ரிஷியேஷன் 0.62 crore, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இவங்க ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3.33 crore, ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2.49 crore. ஸோ லாஸ்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போதில் நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். ஏர்னிங் பெர் ஷேர் ஒரு ஷேருக்கு இவங்க ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ₹3.26. ஸோ இதுவுமே வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போதில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து லாஸ்ட் 1 இயரில் பார்க்கும்போதில் இவங்க பண்ணியிருக்க சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 46.33 கோடி, எக்ஸ்பென்சஸ் 36.05 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கிறது 10.28 லட்சம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 22.19%, அதர் இன்கம் 0.44 crore, இன்ட்ரெஸ்ட் 0.15 crore, டெப்ரிஷியேஷன் 2.26 crore, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இவங்க ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8.31 crore, ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட் அவங்க ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6.21 லட்சம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஏர்னிங் பெர் ஷேர் ஒரு ஷேருக்கு இவங்க ஏர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ₹8.14. ஸோ வந்து ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது உங்களோட சேல்ஸும் ப்ராஃபிட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம். காம்பவுண்டட் சேல்ஸ் growth, காம்பவுண்டட் ப்ராஃபிட் growth, ஸ்டாக் ப்ரைஸ் CAGR, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 10 இயர் 5 இயர் 3 இயரில் பார்க்கும்போதில் CAGR growth நல்லா இருக்குது, ப்ராஃபிட் growth CAGR எல்லாமே நல்லா இருக்குது. ப்ராஃபிட் growth, சேல்ஸ் growth, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி growthல இருக்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம்னா லாஸ்ட் குவார்ட்டர் படி இவங்க வச்சிருக்க ரிசர்வ்னு பார்த்தீங்கன்னா 44.21 கோடி, பாரோயிங்ஸ் 1.85 crore, இன்வெஸ்ட்மெண்ட்டில் 1.59 crore இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போதில் இவங்களோட ரிசர்வ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுது. ரொம்ப நல்ல விஷயம். பாரோயிங்ஸும் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்லது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பார்த்தோம்னா லாஸ்ட் குவார்ட்டர் படி ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 43.11%, FIS கிட்ட 0.16%, DIS கிட்ட 0.27%, பப்ளிக் கிட்ட 56.46% இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ இஸ் மேட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், நாட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முன்னாடி செபி ரிசர்ச் அட்வைஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.